வணக்கம். வள்ளி வீட்டு சமையல் சேனல்லேருந்து நான் வள்ளி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நண்டு வறுவல். நண்டு வறுவலுக்கு நண்டு முதல்ல நல்லா அலசி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருள் மசாலாத்தூள், வீட்டு மசாலாத்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அது தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா நீர்த்துக்கிட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தண்ணி ஊற்றி கட்டியாக பிசைஞ்சிக்கிட்டு கொஞ்சமாக தாளிக்கிற எண்ணெய் அதை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். கட்டியாக நல்லா ரொம்ப கட்டியாகவும் வேண்டாம். கொஞ்சம் கிளுன்னு தண்ணியை தெளித்து பார்த்து அப்படியே நம்ம தெளித்து நல்லா ஒரு கிளுன்னு வர்ற மாதிரி அந்த நண்டில் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கிறது 6 நண்டு. இங்கே கிலோ கணக்கெலாம் கிடையாது, கூறு கணக்கு தான் வச்சுருப்பாங்க. 6 நண்டு, சின்ன சின்ன நண்டு தான், ஆனால் நல்லா சதை நல்லா இருந்தது. அந்த நண்டை அந்த மசாலாத்தூளை போட்டு அப்படியே நல்லா பெரட்டணும். நல்லா பெரட்டி நல்லா உள்ளே எல்லாம் நல்லா மசாலாத்தூள் போகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா பெரட்டிடணும். பெரட்டி ஒன்று ஒன்றா நல்லா பெரட்டி வச்சுக்கிடணும். உள்ளே மசாலாத்தூள் எல்லாம் போகிற மாதிரி நல்லா போட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும். நல்லா கொஞ்சம் கிளுன்னு இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி நம்மளுக்கு தடவுறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். ரொம்ப கட்டியாகிடுச்சு அப்படின்னா உள்ளே அப்படியே திட்டாக நிற்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிளுன்னு இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பாருங்கள், நான் பிசைகிறேன் பாருங்கள், பிசைஞ்சு தடவுற மாதிரி தடவிக்கோங்க. இல்லை ரொம்ப கட்டி ஆயிடுச்சுனாலும் அங்கங்கே திட்டாக நிற்கும். ரொம்ப கொழன்னு ஆயிடுச்சுனாலும் அப்படியே வடியும். ஒரு தோசைக்கல்லையோ ஒரு கடாயோ ஏதாவது எடுத்து வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கணும். அப்போ தான் நண்டு முங்கணும்ல. இப்போ நான் வாங்கியிருக்கிறது இன்றைக்கி சின்ன சின்ன நண்டு தான். அந்த நண்டை போட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் காஞ்சிடணும். ஆனால் காஞ்சதுக்கப்புறமா இந்த பாருங்கள், ஒவ்வொரு நண்டாக அப்படியே எடுத்து போட்டு அப்படியே நல்லா வேக விடணும். அதில் மசாலா பிரியாது. ஏன்னா நம்ம தண்ணி ரொம்ப இதுவாக போட்டு பிசையல, கிளுன்னு பிசைஞ்சா அப்படியே கரைஞ்சிரும். அந்த எண்ணெயை அப்படியே எடுத்து ஊற்றுங்க. அப்போ தான் அந்த உள்ளே உள்பகுதியில் இருக்கிற அந்த மஞ்சத்தூள் மசாலாத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அது போய் உள்ளே போய் வேகும். ஏன்னா மீனுன்னா உங்களுக்கு ஒன்று போல் இருக்கும், அதனால் ஒன்றும் தெரியாது. இது அந்த அப்படியே எண்ணெய் மோந்து ஊற்றும்போது அந்த உள்ளெல்லாம் போய் நல்லா வேகும். நல்லா வெந்து முடித்த உடனே பெரட்டி போடுங்க. நல்லா பெரட்டி போட்டு நல்லா மொறுன்னு வரும். நல்லா இதுவாக இருக்கும். ஒரு இதுவாக குழம்புக்கு போடுற மாதிரிலாம் இருக்காது. நல்லா மொறுன்னு மீன் வறுவல் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி மொறுன்னு இந்த வெந்துருச்சு பாருங்கள். 2 பக்கமும் நல்லா ஒன்று போல் நல்லா போட்டு வறுத்து இந்த ஓரமாக எடுத்து வச்சுட்டு தனியாக கூட எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு நீங்கள் அப்படியே அந்த காலையும் போட்டு வறுத்து எடுத்துட வேண்டியதுதான். எடுத்துகிட்டு இந்த மாதிரி இது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேறு எதுவுமே போடணும் தேவையில்லை. இது வரைக்கும் போட்டு நீங்கள் பெரட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா மொறுன்னு வந்துடும். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.